வணக்கம், வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ். இந்த வீடியோவில் உங்கள் கேள்விகளுக்கு எங்கள் பதில்கள் நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், குழந்தைகள் நீட் சம்பந்தமான சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதுக்கான பதில்களை நாங்கள் தெளிவாக கொடுக்குறோம். வணக்கம் சார். ஹலோ. ஹலோ. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க, என்ன சந்தேகம் மேடம்? சார், நான் வந்து 577 எடுத்திருக்கேன், எம்பிசி கோட்டா. 577 எம்பிசி கோட்டா. அதுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் பாசிபிளா சார்? 577 பார்டர்ல இருக்குமா? பார்டர் எந்த மாதிரி காலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? 577 உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 47 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு. மேபி உங்களுக்கு அப்படி கிடைச்சா 11 நியூ மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலாம். இல்லைன்னா பிரைவேட் காலேஜஸ்ல பெஸ்ட் காலேஜ். பிரைவேட்ல போற ஐடியா இருக்கா உங்களுக்கு? இல்ல சார், கவர்மெண்ட்ல தான் பாக்குறோம் சார். ட்ரை பண்ணுங்க, கடைசி வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் போங்க. ஆல் இண்டியா கோட்டா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து நிறைய பேர் இப்போ 3000 பேருக்கு மேல 600க்கு மேல எடுத்திருக்காங்கிறாங்க, 4000 பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஒரு ஒரு கவுண்ட் அதிகமாக வர மாதிரி இருக்கு. அதுல எம்பிசியினுடைய கவுண்ட் எவ்வளவு இருக்குதுங்க பொறுத்து உங்களுக்கு கிடைக்குமா சான்சஸ் இருக்கு. பட் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணுங்க, கிடைக்கும். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே. ஸோ சந்தேகங்கள் என்ன அப்படின்னா, மெயினாக இப்போ கட் ஆஃப் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற சந்தேகம் தான் அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக. வணக்கம், சொல்லுங்க சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்? சார், நாங்கள் விருதுநகர் மாவட்டம் சார். என்ன சந்தேகம் சார்? என்ன மார்க் சார்? சார், தம்பி வந்து 595 எடுத்திருக்காப்ல, எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரிங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். எஸ்சி கேட்டகரி 595 உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் சார். நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணுற மாதிரி இருக்காது சார். அப்படிங்களா? சரிங்க சார். இது இப்போ அந்த அங்கங்கே வந்து எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்களே சார், ஏதோ ரீநீட்டுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை சார், ரீநீட் வந்து இன்னி இப்போ நீ ஒரு ஆல்ரெடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டான். ரீநீட் வச்சாலும் குஜராத்தில் இன்னைக்கு ஏதோ மாட்டிருக்காங்க போலயே சார். ஆமாம் சார், எங்கே வச்சாலும் தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு நமக்கு பாதிப்பு வராதில்ல சார், எங்கே பண்ணாலுமே. சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் நேர்மையாக நடக்குது. நார்த் இந்தியாவில் தான் இந்த பிரச்சனைகளே நடக்குது. இப்போ அப்படிங்கும்போது ஓவரால் எல்லாத்தையும் இது பண்ணுவாங்களா? ஓவரால் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். அது இப்போ சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே பிரச்சனை வரல. நார்த் இந்தியால தான் இந்த நீட் ஸ்கேம் நிறைய நடக்கும் போல இருக்கு. பட் அட்லீஸ்ட் அவங்க எல்லாம் எப்படி சார் பேன் பண்ணிடுவாங்களா? இல்ல ஆமா, பேன் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு டைம் கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேனி மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி அந்த அரெஸ்ட் பண்ணி பேன் பண்ணிட்டாங்களா? அந்த மாதிரி அவங்க டோட்டலா அவங்களுடைய இதை பேன் பண்ணிடுவாங்க சார். சரிங்க சார். சார், இப்போ நமக்கு இந்த மார்க்குக்கு ஆல் இண்டியா கோட்டா வந்து மதுரை கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கா சார்? ஆல் இண்டியா கோட்டா செக் பண்ணணும் சார். பட் ஆல் இண்டியா கோட்டா ட்ரை பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டால நீங்க மதுரை கிடைச்சுன்னா ஃபர்ஸ்டா, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட் கோட்டால கூட நீங்க எந்த ஊர் சார்? நீங்க எனக்கு விருதுநகர் சார். விருதுநகர். நீங்க மதுரையில் படிக்க நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆல் இண்டியா கோட்டால ட்ரை பண்ணுங்க சார். ஆல் இண்டியா கோட்டால ட்ரை பண்ணி கிடைச்சிருச்சுன்னா ஓகே. இல்ல ஸ்டேட் கோட்டால நீங்க எடுத்தீங்கனாலும் செகண்ட் ரவுண்ட்ல நீங்க மீண்டும் மதுரையே கிடைச்சதுன்னு வைங்களேன், ஆல் இண்டியா கோட்டா கிடைச்சதுன்னா அங்க ஜாயின் பண்ணிட்டு திருப்பி ரிலீவ் ஆகி வர முடியுமா சார்? அதே பண்ணிக்கலாம் சார், உடனே பண்ணிக்கலாம் சார். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப கூட நிறைய ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணி சொன்னாரு சார், இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எடுக்க சொல்லுங்க சார் அப்படின்னு. சார் இனிமேல் அதை லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மதுரையிலேயே நம்ம தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டான்லியில் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சிருக்காது. செகண்ட் கவுன்சிலிங், ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ஸ்டேட் கோட்டால நீங்கள் மதுரையில் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு அப்படியே ஒன்றும் இல்லைங்க சார், அப்படியே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்படியே ஹேண்ட் ஓவர் பண்ணி இந்த அட்மிஷன் போடுறதா சார். இதுல என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, ஆல் இண்டியா கோட்டால போனா நம்ம பிஜிக்கு மறுபடியும் நம்ம பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க சார். ஆல் இண்டியா கோட்டால பண்ணாலும் ஸ்டேட் கோட்டால பண்ணாலும் தமிழ்நாட்டில் பண்ணாலும் வெளி மாநிலத்தில் பண்ணாலும் நமக்கு நேட்டிவிட்டி இருந்ததுன்னா பிஜிக்கு எலிஜிபிள் தான் சார். ஸோ அதனால நீங்க நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு சீட்டை வந்து நீங்க கவர்மெண்ட்ல ஒரு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். கண்டிப்பா பண்ணுங்க சார், தைரியமா நீங்க பண்ணலாம். அதே காலேஜ் நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜ்ல நீங்க ஸ்டேட் கோட்டால சேருங்க. அதே விருப்பப்பட்ட காலேஜ் ஆல் இண்டியா கோட்டால செகண்ட் ரவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும் சார். கிடைச்சதுன்னா தாராளமா நீங்க எடுத்துட்டு அப்படியே உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்படியே மாத்தி ப்ராசஸ் மாத்தினா போதும் சார், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னொரு டவுட் சார், இப்போ அந்த பிசிக்ஸ் ஆட்டம் கொஸ்டின் இருக்குல்ல சார்? எஸ் சார், எஸ் சார். அதுக்கு வந்து டபுள் இது வந்து ஆன்சர் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஒரு 44 பேருக்கு வந்து அந்த மார்க் இது பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து டோட்டலாவே வந்து 720க்கு 720 17 பேர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ்ல போடுறாங்க சார். இப்போ அந்த மார்க்கை வந்து எப்படி எடுத்துறாங்களா, ரிமூவ் பண்ணிடுறாங்களா? இல்ல சார், அப்படி பண்ணாலுமே டோட்டலா என்ன பண்ண போறாங்கன்னா எல்லாத்துக்கும் குறைஞ்சனா யூனிஃபார்மா குறையும் சார், பெரிய சேஞ்சஸ் இருக்காது.
பட் ரீஎவாலுவேஷன் வந்து ஒரு 5 மார்க் வந்திருக்கு. அவன் வந்து 590 தான். ஓகே. இதுக்கு டபுள் இந்த இதுக்கு क्वेश्चन வந்து இவன் போட்டது அது கரெக்ட்டா இருந்ததனால ஒரு 5 மார்க் இதாயிருக்கு. பாப்பா சார், அது வந்தாலுமே உங்களுக்கு 590 வந்தாலுமே நல்ல மார்க் தான் சார். பெட்டர் காலேஜ் கிடைக்கும் சார், நீங்க ஒரே பண்ணாதீங்க. ஓகே சார். நல்ல ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட். நல்ல மார்க் தான் சார். थैंक यू. ரொம்ப நன்றி சார். Thank you. ஸோ இந்த மாதிரி இந்த பேரண்ட் கேட்ட கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். நல்ல மார்க் எடுத்த குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டால நீங்க சீட்டை எடுங்க. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு பார்டர்ல இருக்கிற ஒவ்வொரு மாணவர்களுக்கும் அது ஒரு வரப்பிரசாதமா அமையுங்க. ஏன்னா ஒரு மெடிக்கல் சீட் அப்படிங்கிறது பிரைவேட் காலேஜில் படிக்கும்போது 40 லட்சம்ல இருந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால 1 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது. அப்ப நீங்க ஒரு சீட்டை நீங்க தமிழக மாணவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. அப்ப நல்ல மார்க் வாங்கின குழந்தைகள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரி, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இவங்க சொல்றாங்க இல்லைங்களா, மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆல் இண்டியா கோட்டால கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஸ்டேட் கோட்டால நீங்க மதுரை மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறாங்க, செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இண்டியா கோட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. திருப்பி அதே மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சதுன்னா நீங்க ஸ்டேட் கோட்டாவை குவிட் பண்ணிட்டு ஆல் இண்டியா கோட்டால ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தமிழக மாணவர்களுக்கு ஒரு இடம் கிடைக்குங்க. இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்த ஒவ்வொரு குழந்தைகளும் உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரியை ஆல் இண்டியா கோட்டால சீட்டை எடுத்து தமிழக சீட்டை நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய குழந்தைகள், பார்டர்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எம்பிபிஎஸ் கனவு கண்டிப்பா ஒரு நனவுல முடியுங்க. ஸோ அதெல்லாமே உங்க கையில தான் இருக்குது. கனவு நிறைவேற வேண்டும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்த குழந்தைகள் வாங்க வேண்டும், ஆல் இண்டியா கோட்டால சீட் எடுக்கணும். ஸோ இது மட்டும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஒவ்வொரு பார்டர்ல இருக்கிற குழந்தைகளும் சந்தோஷப்படுவாங்க, இந்த பேரண்ட்ஸ்க்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், தமிழக மாணவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்குமே. வணக்கம் சார், சொல்லுங்க சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்? இது என்னோட நம்பர் தான் சார். நான் விருதுநகர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே ஓகே சார். நான் இப்போ நிறைய கொஞ்ச நேரம் முன்னாடி அட்டன் பண்ண முடியல, அதனால எல்லாத்துக்கும் மீண்டும் கால் பண்ணிட்டே இருக்கேன். ஓகே ஓகே சார். தேங்க் யூ சார். உங்க சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது சார். தேங்க் யூ சார். தேங்க்ஸ் அலாட் சார் ஃபார் யுவர் சப்போர்ட் சார். நன்றி சார். ஸோ இந்த மாதிரி நான் ஒருவேளை நான் அட்டன் பண்ண முடியாட்டி கூட கால் வந்துருதுன்னா அதை பார்த்து நாங்கள் அட்டன் பண்ணுறோம். ஸோ மாணவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு தெளிவான சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்கேருந்து பேசுறீங்க சார்? சார் நான் வந்து திருநெல்வேலி சார். என்ன மார்க் சார் உங்களுக்கு? என்ன மார்க் வரும் சார்? எம்பிசி 648. எம்பிசி 648. நீங்கள் ஆல் இண்டியா கோட்டால சீட்டு கூட எடுக்கலாம், சரிங்க சார். ஸ்டேட் கோட்டாலும் எடுக்கலாம். ஆல் இண்டியா கோட்டால எடுத்து கூட நீங்க ஸ்டேட் கோட்டால ஒரு இடத்தை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான். சரிங்க சார். சரிங்க சார். நீங்க எந்த காலேஜ் பார்க்க நினைக்கிறீங்க சார்? சார் ஸ்டான்லிக்கு வாய்ப்பு இருக்குதாங்களா சார்? ஸ்டான்லி எம்பிசியா சார்? எம்பிசி ஆமாங்க சார். எம்பிசி 635 கிடைச்சிருக்கு சார். 648 சார்? 648ங்க சார். வாய்ப்பு இருக்கு சார், மேபி கிடைக்கலாம். அது மார்க் நிறைய பேர் வாங்குறாங்க. எம்பிசியில கவுண்ட் கம்மியா இருந்தா வாய்ப்பு இருக்கு சார். சரிங்க சார். சரிங்க சார். இல்லன்னா அடுத்த சான்ஸ் எந்த காலேஜ் போடலாம் சார்? சார் அடுத்த சான்ஸ் வந்து நிறைய பேர் இந்த மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு மோகத்துல கீழ்பாக்கம் அந்த மாதிரி போறாங்க. சரிங்க பட் சார். நீங்க திருநெல்வேலிங்கிறதுனால நீங்க பெட்டர், என்னோட சாய்ஸ் கேட்டீங்கன்னா மதுரை நீங்க சூஸ் பண்ணலாம். மதுரை ஓகேங்க சார். தாராளமா மதுரை சூஸ் பண்ணலாம் சார், நல்ல காலேஜ் தான். சரிங்க சார். ஓகேங்க சார். திருநெல்வேலியில எங்க சார் நீங்க? எல்லாம் பாத்துருங்க சார். சார் திருநெல்வேலியில எங்க சார்? திருநெல்வேலியா சார்? பாளையங்கோட்டை. ஓகே, நான்லாம் அங்கதான் படிச்சேன், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல. அப்படிங்களா சார்? ஓகே சார். பாளையங்கோட்டை அந்த பெருமாள்புரம் தாண்டி இருக்கு இல்லைங்களா? பெருமாள்புரம். ஆமா சார். ஆமா சார். ஆமா. இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், நல்ல காலேஜ். அங்கதான் படிச்சேன். சரிங்க சார். சாருக்கு பொண்ணு டாக்டர் இல்லீங்களா சார்? ஆமா சார், இப்பதான் முடிச்சாங்க சார். இப்ப இந்த ஒரு 10 நாள் முன்னாடி தான் முடிச்சாங்க. எந்த காலேஜ்ல முடிச்சாங்க சார் அவங்க? திருச்சி எஸ்ஆர்எம்ல சார், கவர்மெண்ட் கோட்டால ஜாயின் பண்ணாங்க. சரிங்க சார். நான் வந்து ஐஆர்டி வார்டு உண்டு சார். நான் கழிஞ்ச வருஷமா சார்ட்ட பேசியிருக்கேன். ஐஆர்டி வார்டு. ஓகே ஓகே. ஆமா சார். நான் வந்து டிரான்ஸ்போர்ட் ஸ்டாஃப். உங்களுக்கு அது தேவைப்படாது சார், உங்களுக்கு இதுலயே போயிடலாம். மேபி நீங்க ஆமா சார். ஆமா ஆமா சார். தேவைப்படாது சார். மதுரை மெடிக்கல் காலேஜுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு சார். கண்டிப்பா வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு, அதுல பிரச்சனை இல்லை. 45 மார்க் 40 மார்க் அதிகமா இருக்கு. அதனால மதுரை மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்மா கிடைக்கும் சார். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டான்லி ட்ரை பண்ணுங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சுன்னா தாராளமா ஜாயின் பண்ணுங்க சார். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். இப்போ என்ன மாணவர்களுக்கு ஒரு பயம் அப்படின்னா, நிறைய குழந்தைகள் 600க்கு மேல எடுத்திருக்காங்க, 3000 பேர் இருக்காங்க, 4000 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் இருக்கு. அது 3000 பேரா 4000 பேரா, கட் ஆஃப் 50 மார்க் வருமா, 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா? சார் குட் ஈவினிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
சார் நான் சென்னையில பேசுறேன் சார். சொல்லுங்க சார், என்ன மார்க் சார், என்ன சந்தேகம் சார்? எனக்கு ஆக்சுவலா பையனுக்கு 582 வந்திருக்கு, ஓசி தான் கேட்டகரி. 582 உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் சார். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்குமான ஒரு சந்தேகமா தான் இருக்கு. டாகூர்ல எல்லாம் கிடைக்குது வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு சார். வேற இப்போ சாருக்கு கிடைக்க மாட்டேன் சொல்லுது, எந்த காலேஜ் கிடைக்க மாட்டேன், பனிவல் அந்த மாதிரி கிடைக்க மாட்டேன். அது டாப் காலேஜ் லைக் பிஹெச்சி, கேஎம்சிஎஸ், எஸ்ஆர்எம், வெள்ளமல் அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஓசி கட் ஆஃப் வந்து 650 வரைக்கும் வரலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு 70 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். தாகூர்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம சென்னையில இங்க ஏதோ கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சென்னையில வாய்ப்பு இருக்கு சார். சென்னையில தாகூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு சார். கற்பகா அதெல்லாம் கற்பக விநாயகாவா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மேபி சார். அதுல எத்தனை பேர் வந்து ஓபன் கேட்டகரியில அந்த ஃபீஸ்னால எடுக்காம விடுறத பொறுத்து இருக்கு சார். பட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி, எனக்கு வேற டவுட் என்ன சார், நம்ம எனக்கு கேரளா நேட்டிவிட்டி இருக்கு, நான் கேரளால அப்ளை பண்ணலாமா இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டைக்கு? கேரளா நேட்டிவிட்டி, பட் கேரளால உங்களுக்கு இந்த மார்க் கிடைக்க வாய்ப்பு இல்லைல்ல சார். கேரளால மெரிட்டுக்கு மேனேஜ்மெண்ட் தான் கேட்குது. மேனேஜ்மெண்ட் பண்ணலாம் சார். மேனேஜ்மெண்ட்ல எந்த ஸ்டேட்ல வேணாலும் பண்ணலாம். அது கவர்மெண்ட் கோட்டா தான் வந்து அதுல என்ன சொல்றது, அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிட்டு 15% இருக்குல்ல சார் கேரளால, தமிழ்நாடு எல்லாமே. இப்ப நான் என்ன பண்ணிட்டு அங்க கீ வந்து இன்ஜினியரிங் அப்ளை பண்ண டைம்ல கேரளா நேட்டிவிட்டி வச்சுட்டு அப்ளை பண்ணினேன். ஓகே ஓகே. அப்ப அதனால நம்ம அதுக்கு அந்த 15% ரிசர்வேஷன் நமக்கு நம்ம இதுல வருமா சார்? அது தெரியல சார். நான் தனியா வேணா டிஸ்கஸ் பண்றேன் சார். உங்க நம்பரை நோட் பண்ணிட்டு நான் டிஸ்கஸ் பண்றேன் உங்களுக்கு. சரி, அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும் சார். நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுது சார், அதனால தான். நீங்க உங்க டீடைல் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சார், நான் சொல்றேன். சரி சரி சார். அது 797456 முடியுது. உங்க பேர் சார்? ராஜீவன் பேரு சார். ஜீவன். ஓகே, சென்னையில. ஓகே சார். ஆமா சார். சரி சரி சார். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ கேரளா ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. இது மாதிரி அதர் ஸ்டேட்ஸில் வரும். பட் அதர் ஸ்டேட்ஸில் தமிழக மாணவர்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தான் போக முடியும். இப்போ நிறைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் சந்தேகம், நம்ம வேறு ஸ்டேட்டில் கவர்மெண்ட் கோட்டா போக முடியுமா, இந்த 8 lakhs கேட்டகரி வேறு ஸ்டேட்டில் கிடைக்குமா அப்படின்னா, எப்படி வேறு ஸ்டேட் மாணவர்கள் தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் கோட்டா போக முடியாதோ, நேட்டிவிட்டி கேட்குறாங்க அல்லது டொமிசைல் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. அப்போது நம்ம ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதர் ஸ்டேட்ஸில் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போக முடியாது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டா கிடையாது. டீம்டு யூனிவர்சிட்டியில் ஆல் இண்டியா கோட்டா போகலாம். கவர்மெண்ட் காலேஜஸில் 15% சீட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா போகலாம். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் போகலாம். அப்போது ப்ரைவேட் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டா 15% கிடையாது. ப்ரைவேட் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 15%, 20% அதர் ஸ்டேட்ஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ நம்ம ஸ்டேட்டில் மற்ற ஸ்டேட்லேருந்து 20% வரக்கு வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, இந்த மாதிரி ஸ்டேட்டில் 15% மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம போக முடியும். ஸோ இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு போக முடியும். அப்போ வேறு ஸ்டேட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறோம் அப்படின்னா இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரியே ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் தனிப்பட்ட முறையில் நம்ம அந்தந்த மெடிக்கல் கவுன்சில் நடக்குது இல்லைங்களா, கவுன்சிலிங் ப்ராசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆந்திரா எடுத்துகிட்டா ஒய்எஸ்ஆர் யூனிவர்சிட்டி இருந்தது, மேபி அது முதல்ல என்டிஆர் யூனிவர்சிட்டியாக இருந்தது. அதே மாதிரி தெலுங்கானா கலோஜி நாராயணராவ் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நீங்கள் மேனேஜ்மெண்ட்க்கு அப்ளை பண்ணி போகலாம். மேனேஜ்மெண்ட் கோட்டா போகும்போது ஒரு 13 லட்சம் 14 லட்சம் வரைக்கும் வருங்க அதர் ஸ்டேட்டில். பட் தமிழ்நாட்டில் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் 18 லட்சம் வரைக்கும் வருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீஸ் ரிலேட்டடாக சந்தேகம் இருக்கலாம், கவுன்சிலிங் ப்ராசஸில் சந்தேகம் இருக்கலாம். ಮೀರಿದ ಬಂಧವಿದು ಯಾವ ಬಿಂದುವಿನಲ್ಲಿ ಸಂಧಿಸಿರುವುದು ಚಾಚಿ ತೋಳುಗಳನ್ನು ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல இருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் உங்களுக்கு பிடிக்காத கல்லூரி கிடைச்சதுன்னா கூட நீங்க எடுத்துட்டு சேராம விடலாம். இப்போ நீங்க எதிர்பார்க்கிற கல்லூரி கிடைக்கல, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அந்த கல்லூரி அப்படின்னா நீங்க சேராம விட்டுட்டு செகண்ட் கவுன்சிலிங்ல மீண்டும் நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணி நீங்க போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஆப்டட் அவுட் அப்படிங்கிற ரூலை பத்தி தெரிஞ்சுக்கங்க. இந்த ஆப்டட் அவுட் ரூல் அப்படின்னா ஒரு கேட்டகரியை நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணனா அடுத்த ரவுண்டு ஃபில் பண்ண முடியாது. அதுக்கு தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க இருந்து பேசுறீங்க? நான் நாமக்கல்ல இருந்து பேசுறேன் சார். ஏற்கனவே பேசிருக்கேன் ஒரு டைம். என்ன மார்க் வரும் மேடம்? 502 சார் எம்பிசி.
502 MBC நமக்கு கவர்மெண்ட் கோட்டால கஷ்டமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். அப்படிங்களா சார்? நிறைய மார்க் வாங்குற மாதிரி தான் இருக்கு. அப்புறம் பிடிஎஸ் சார்? பிடிஎஸ் வாய்ப்பு இருக்கு மேடம். பிடிஎஸ் வாய்ப்பு இருக்கு. பிடிஎஸ் வாய்ப்பு இருக்குங்களா? கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்குங்களா சார்? கவர்மெண்ட்ல ட்ரை பண்ணாங்க, இல்லைன்னா அடுத்தது நல்ல டாப் ராமகிருஷ்ணா மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ராமகிருஷ்ணா மாதிரி கிடைக்கும். சரி சார். இது ஹோமியோபதிங்க சார்? ஹோமியோபதி நல்ல ஆப்ஷன் தான் மேடம். ஹோமியோபதி இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி நல்லா எல்லாருமே பேஷண்ட் ஃப்ளோ இருக்கு எல்லா பக்கமே. சிட்டி பேஸில் ஹோமியோபதி நல்லா தான் இருக்கு. ஸோ நான் நிறைய பேருக்கு நான் ஹோமியோபதி சஜஸ்ட் பண்றேன். நீங்க ஒருவேளை பிடிஎஸ் போலாம் அல்லது ஹோமியோ போலாங்க மேடம். ஹோமியோ கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது நல்ல காலேஜ் கிடைக்கும். எப்படி சார் ஒரே டைம்ல ரெண்டையும் அப்ளை பண்ணலாமா? இது முடிச்சிட்டு தான் அது இல்ல ஹோமியோ அதுக்கப்புறம் ஆயுஷ் கவுன்சிலிங் தனியா வரும். நீங்க பிடிஎஸ் போறீங்களா இல்லையான்னு முடிவு பண்ணிக்கங்க. அது வந்து அந்த ஆயுஷ் கவுன்சிலிங் டைரக்டா சென்னையில நடக்குது. அது பிசிக்கல் மோட் ஆஃப் கவுன்சிலிங் தான். அதுக்கு தனியா அப்ளிகேஷன் நீங்க போட்டுருங்க ஆயுஷ் கவுன்சிலிங். அது அது ஆஃப்லைன். ஆஃப்லைன். சரி சார், உங்களை நேரா வந்து பார்க்கணும் சார். நேரா வரனா சொல்லுங்க மேடம். நீங்க முன்னாடி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க அது மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம தாராளமா நம்ம மீட் பண்ணலாம். ஓகேங்க சார். கோயம்புத்தூருங்களா சார்? அட்ரஸ் அதிலே சொல்லிடுறீங்களா சார்? நான் அட்ரஸ் உங்களுக்கு நீங்க மீட் பண்றேன்னு சொன்னீங்களா உங்களுக்கு நான் லொகேஷன் ஷேர் பண்ணுவோம். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கறத சொல்லுவோம். சரிங்க. உங்க நம்பர் வேணா சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்க சார். சொல்லுங்க. 999 94436 94436 46916. உங்க பேரு? பேரு பாப்பா பேருங்களா சார்? யாரோ ஒருத்தர் பேர் சொல்லுங்க. உங்க பேரே சொல்லுங்க. மல்லிகாங்க சார். ஓகே. உங்க பேர் பேரண்ட்ஸ் பேர் தான் பெஸ்ட் எப்பவுமே. ஓகேங்க சார். மல்லிகாங்க. நாமக்கல் இல்லையா? நாமக்கல். நான் சேவ் பண்ணிக்கிறேன். உங்க டீடைல்ஸ் அனுப்புறேன். நீங்க விருப்பம்னா சொல்லுங்க, வேணா பண்ணிக்கலாம். ஓகே சார். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி ஹோமியோபதி படிக்கலாமா அப்படின்னா நமக்கு அடுத்த ஆப்ஷன் போய்த்தான் ஆகணும் இல்லைங்களா? இப்போ பிடிஎஸ் வேணா அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஹோமியோபதி போகிறதுல சந்தேகம். அது எந்த ஃபீல்டில் போனாலும் நம்ம எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குதுங்க. அது பிடிஎஸ்ஸாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம், சித்தாவாக இருக்கலாம். அப்போது நம்ம எப்படி அந்த வேலையில் ஈடுபடுத்தி எதிர்காலத்தில் நம்மளுடைய கிளினிக்கல் எக்ஸ்போஸ் பண்ணுறதை பொறுத்தா நம்மளுடைய எதிர்காலம் இருக்குதுங்க. ஸோ அதனால் காம்படிட்டிவ் ஃபீல்ட் ஆயிடுச்சு. ஸோ காம்படிட்டிவ் ஃபீல்ட் ஆனதுனால நிறைய பேருக்கு வந்து நம்ம கிடைக்காம போகுது. ஸோ கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க. அடுத்தது என்ன பண்ணலாம், அது ஆல்ரெடி நிறைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் 6 பேரில் ஒருத்தருக்கு தான் கிடைக்குது, 5 பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது 5 பேருக்கு ஒருத்தர் கிடைக்குது, ஒரு 4 பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம அடுத்த வாய்ப்பை நோக்கி போய் தான் ஆகணுங்கிறத புரிஞ்சுக்கணும். எம்பிபிஎஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அடுத்த படிப்பில் நீங்கள் நல்லா படித்து நல்ல நிலைமை அடைய முடியும். பிடிஎஸ்ஸாக இருக்கலாம். வணக்கம் மேடம், சொல்லுங்க. சார் குட் நைட் சார். சொல்லுங்க சார். 561 பிசி சார், செல்ஃப் ஃபைனான்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? 569 பிசி செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்குங்க. 550க்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. சார் எந்த மாதிரி பனிமலர், கற்பகம், கோயம்புத்தூர் அந்த மாதிரி கிடைக்குமா சார்? நீங்க எந்த ஊரு? சார் நாங்க மதுரை சார். மதுரை வாய்ப்பு இருக்குதுங்க. அது இப்போ நிறைய மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுனால தெரியல. பட் 540க்கு மேலே கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா ஒரு 50 மார்க் வரைக்கும் பிரைவேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் இருக்கு. நிறைய பேர் ரிப்பீட் போறாங்களாங்கிறத பொறுத்து இருக்கு. ஸோ 540க்கு மேலே நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டதுங்க. நிறைய செல்ஃப் ஃபைனான்சிங் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ரிப்பீட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட் ஒரு பெரிய ரோல் பண்ணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப் டிசைட் ஆகும். மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் கோட்டாவில் 60 மார்க் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகாது. கவர்மெண்ட் கோட்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகாது, கொஞ்சம் குறைவாக தான் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு கேட்டகரியை பொறுத்தும் மாறுபடும். எம்பிசி கேட்டகரிக்கு 1 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும், பிசி கேட்டகரிக்கு 1 மார்க் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக இரவு 9 முதல் 10 வரைக்கும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 9364443685. ஒருவேளை உங்களுக்கு பிரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். ஸோ 3 மோட் ஆஃப்
கவுன்சிலிங் ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறது உங்களுக்கு சொல்கிறோம். ஹலோ, வணக்கம். கேட்குதுங்களா? ஹலோ, ஹலோ ஹலோ சொல்லுங்கள் சார். ஹலோ வணக்கம். நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க சார், அதனால தான் கால் பண்ணியிருந்தேன். எவர் கிரீன் கைடன்ஸில் இருந்தேன். அது அப்பா கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே தம்பி, தேங்க்யூ. என்ன மார்க் வருது உங்களுக்கு? சந்தேகம் இருக்கா? ஆமா 383 வருது. என்ன கம்யூனிட்டிங்க? 23. என்ன கம்யூனிட்டிங்க? எம்பிசி. நீங்கள் 323னா உங்களுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வாய்ப்பு இல்லை. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்களா? மேனேஜ்மெண்ட் கோட்டானா அது என்ன வரும்? மேனேஜ்மெண்ட் கோட்டா 18 lakhs per year வரும். எவ்வளோனா? ஃபீஸ் வருஷம் 18 லட்ச ரூபா வருங்க. 18-19 லட்சம் வரும். வேற பிடிஎஸ் எதுவும்? பிடிஎஸ் கிடைக்கும், கண்டிப்பாக பிடிஎஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லை வேற ஏதாச்சும் கவர்மெண்ட்லேயே வேற எதுவும் கிடைக்காதா? கவர்மெண்ட்லன்னா எம்பிபிஎஸ் கிடைக்காதுங்க. என்னன்னா எம்பிபிஎஸ் கிடைக்காது, வேற கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிடிஎஸ் எது கிடைக்கும்? பிடிஎஸ் கிடைக்கும், கவர்மெண்ட்ல கிடைக்காது, செல்ஃப் ஃபைனான்சிங்ல கிடைக்கும். சரி, கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்மா கிடைக்கும். கம்மியான எழுதுறவங்களா? என்னங்க? இப்போ கிடைக்குன்னா இப்போ நீங்க எப்படி கால் அவங்களே கூப்பிடுவாங்களா? இப்போ கவுன்சிலிங் எப்போ வருவாங்க? கவுன்சிலிங் நம்ம சாய்ஸ். ஐயோ தம்பி, கவுன்சிலிங்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் போடணும். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் நான் கவுன்சிலிங் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுங்க. அது ஆன்லைன் கவுன்சிலிங், நம்ம வீட்டில் இருந்துகிட்டே நெட் சென்டரில் போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறது தான். நேரடியாக போக வேண்டியதில்லை. அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் 7.5 இருக்குல்லண்ணா. அப்படின்னா 7.5 நீங்கள் நேரடியாக சென்னை போகணும். 7.5 இருக்கு. அப்போ கோட்டா இருக்கு. அப்போ 7.5 நேரடியாக சென்னை கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? இஎஸ்ஐ கோட்டா இருக்கு, அது எப்படி? இஎஸ்ஐ கோட்டா கிடைக்காதுங்க. இப்போ அது இந்த மாதிரி கிடைக்காது. நீங்கள் 7.5 ரிசர்வேஷன் உங்களுக்கு பிடிஎஸ் கிடைக்கும். ஓகேண்ணா. சார் வணக்கம் சார். சக்திவேல். வணக்கம், சொல்லுங்க சக்திவேல். சார் ஒண்ணு இல்லைங்க சார், பொண்ணு வந்து 585 எம்பிசி. 585 எம்பிசி கண்டிப்பாக உங்களுக்கு 30 60 எவ்வளோ மார்க்? 60 மார்க் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார், ஆமாம் சார். அவன் லாஸ்ட் இயர் 532. 530 55 மார்க். கவர்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க, இல்லாட்டி டாப் காலேஜஸ் கிடைக்கும். கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்குல்ல சார்? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா இருக்குங்க. 585க்கு அன்பா இருக்கு சார். இப்போ இந்த டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ 600க்கு மேலே நிறைய வாங்கியிருக்கான்னு சொல்றாங்க. 2000 பேர் 3000 பேருங்கிறாங்க, 4000 பேருங்கிறாங்க. பேப்பர்ல வர்றதை பார்த்தாலும் நியூஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் கூட வேலம்மாரில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 484 பேர் சொல்றாங்க. கிரீன் பார்க்ல 1200. மற்ற சென்டர்ஸ்ல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா 70 100 200 அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஈவன் பார்த்தீங்கன்னா கேரளா நீட் அகாடமி இதெல்லாம் கவுண்ட் பண்ணால் ஒரு 3000 எல்லாம் 3500 4000ங்கிறாங்க. பட் அட்லீஸ்ட் 3000 பேராவது கண்டிப்பாக இருப்பாங்க. லாஸ்ட் இயர் 1500 பேர் இருந்தாங்க. பட் அதில் எம்பிசியில் எத்தனை பேர் வர போறாங்க பொறுத்து நமக்கு மாறுபடுங்க. ஸோ அதனால அது எல்லாருமே எம்பிசியில் வாங்கியிருப்பாங்கன்னா இருக்காது. பட் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கு 11 நியூ மெடிக்கல் காலேஜில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. 580க்கு மேலே 600க்குள்ள கிடைச்சிருங்க. 580க்கு மேல 600 இல்ல 80க்கு மேல இந்த மாதிரி 11 நியூ மெடிக்கல் காலேஜ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தேசமா சொல்றோம்.
மேபி எம்பிசியில் நிறைய மாணவர்கள் மார்க் வாங்கிட்டாங்கனாலும் சிக்கல் வரும். பட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ 4000 பேர்ல 1000 பேர் எம்பிசியை வாங்கியிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி வரும்போது வாய்ப்பு இருக்கு. 1080 பேருக்குள்ள இருந்து கிடைச்சிடும். சரி சார் சரி சார் சரி சார். சரிங்களா? அவங்க என்ன மார்க் வருதுங்க? அவங்களுக்கு வந்து 665 சார். 665. அவங்களுக்கு கவர்மெண்ட் கிடைச்சிடும். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி எம்எம்சி எல்லாம் எதிர்பார்த்தா கிடைக்காது. மேபி கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே ஓகே. சரி சரி சரிங்களா? சரி சார் சரி. ஓகே ஓகே சார் நேர்ல பாக்குறதுன்னா எப்போ சார் பார்க்க முடியும்? நீங்க சொல்லுங்க. நம்ம ஒரு மீட் பண்ண டெய்லி ஒருத்தர் 1-2 வந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் வீக்ல சொன்னீங்கன்னா நான் டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். நான் நெக்ஸ்ட் வீக்ல கூப்பிட்டு சொல்லிடுறேன் சார். என்னைக்கு வரேன். சரிங்களா? ஓகே சார். சரி. ஓகே சார். ஓகே சார். சார் நான் பேச கேக்குறீங்களா? இப்போ கேட்குதுங்க. சொல்லுங்க மேடம். அதாங்க நம்ம பார்ப்போம். நம்ம இந்த டைம் ஒரு முயற்சி பண்ணுங்க. 614க்கு நம்ம கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக. நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க பாப்பா. இப்போ பாப்பா மார்க்கை பற்றியெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. பட் காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால தான் அது பிரச்சனையே ஒழிய பாப்பாவுடைய பர்ஃபார்மன்ஸ் 400 சம்திங்லேருந்து 615 பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டுங்க. நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் படிக்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது இட்ஸ் அ கிரேட் சேஞ்ச் தாங்க. அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. பாப்பாலையும் தப்பு சொல்லக்கூடாது. பாப்பா வந்து நீங்கள் ஃபெட்டப் ஆக வேண்டாம்னு சொல்லுங்கள். இது வந்து பாப்பாவுடைய காரணம் கிடையாது. நிறைய பேர் மார்க் வாங்குறதுனால நமக்கு கிடைக்காம போகுது. அது பாப்பா வந்து படிப்பில் மோசம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ பாப்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் படிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் 614 மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இது நல்ல மார்க் தான். பட் நம்ம அடுத்த ஆப்ஷன் அது நமக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாங்க. அது நம்ம எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படின்னா வேற படிப்பில் பிடிஎஸ் போகலாமா, ஹோமியோபதி போகலாமா, இல்லை இந்த வருஷம் இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? பட் நிறைய டைம் 3 டைம் 4 டைம் பண்ணுறாங்க. பட் வேணால் நீங்கள் ஒரு டைம் நேரடியாக வாங்க. நம்ம ஒன்று டிஸ்கஸ் பண்ணும்போது பாப்பாவுக்கு ஒரு பெட்டராக எங்கள் பாப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா கூட நல்ல ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. திருப்பூர் தானே? நீங்க என்ன ஊருங்க சார்? நான் கோயம்புத்தூர். ஓ நீங்க கோயம்புத்தூருங்களா? ஆமா. சரி சரி. நான் ஊரெல்லாம் ஊத்துக்குளி பக்கம் தான். எங்கள் ஊரெல்லாம் ஊத்துக்குளி. இப்போ எங்கள் ஒன்றியமே ஊத்துக்குளி ஒன்றியம் தான். அப்படிங்களா? குன்னத்தூர் தான். எங்கள் ஊர் குன்னத்தூர் பக்கம் தான். ஓ அப்படிங்களா? சரி சரி சரி. அதனால நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை நமக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா பார்க்கலாம். இல்லாட்டி வேற நம்ம இதுக்காக வருத்தப்படாதீங்க. பாப்பா வந்து ஃபெட்டப் ஆக வேணாம். சில வாழ்க்கையில் நிறைய சாதிக்க முடியுங்க. அதனால் நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ அதனால் அடுத்து என்ன முயற்சி பண்ணலாம், அதில் எப்படி சாதிக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு திங்க் பண்ணலாங்க. சரிங்களா? அப்படின்னா ஒரு நாள் நேரடியாக பாப்பா கூப்பிட்டு வாங்க, நம்ம பேசுவோம். எங்கள் பொண்ணு இருப்பாங்க, பேசணும்னா ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். பாப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும். சரிங்களா? இப்போ அன்னைக்கு கூட ஒரு இந்த மாதிரி தான் 610 மார்க் ஒரு பொண்ணு ஓப்பன் கேட்டகரி 613 மார்க் எடுத்திருக்காங்க. உங்களை மாதிரி தான் ஓப்பன் கேட்டகரி. ஸோ ஜென்ரல் கேட்டகரியில் அவங்க வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, அவங்க ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி தான் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ஓப்பன் கேட்டகரினால கிடைக்காது அப்படிங்கிறதுனால அப்புறம் அடுத்த ஆப்ஷன் அவங்க இன்ஜினியரிங்கில் முதல்ல பிளான் பண்ணாங்க. அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்ஜினியரிங் பிளான் பண்ணிங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி 199.5 கட் ஆஃப். ஸோ அந்த மாதிரி உங்கள் பாப்பா நல்லா கட் ஆஃப் இருக்குது. பட் அது மேபி நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி நேரடியாக வாங்க டிஸ்கஸ் பண்ணலாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோம். சண்டே வரலாங்களா சார்? நான் இன்னைக்கு கால் பண்ணுறீங்களா? சொல்கிறேன். நீங்கள் நாளைக்கு கால் பண்ணுங்க. நான் சண்டே அவைலபிள் சொல்கிறேன். ஒரு சிலர் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க. மண்டே அன்னைக்கு கூட பக்ரீத் அன்னைக்கும் ஒரு சிலர் வர்றாங்க. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் சண்டே வரேன்னா சொல்லுங்கள், நான் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு. சரிங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற பயம் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்க, நான் ஃபஸ்ட்டு நல்ல மார்க் கிடைக்குன்னு சொல்லி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அவங்க 2 சப்ஜெக்டில் சென்டம். ஸோ ஒரு சப்ஜெக்டில் 199 வாங்கியிருக்காங்க. பட் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சொல்லுங்கள், என்ன சந்தேகங்க? என்ன கம்யூனிட்டிங்க? எஸ்சிங்களா எஸ்டியா? எஸ்டி 300
344. செல்ஃப் ஃபைனான்சிங் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. அப்படியா சார்? சார் இதுல வந்து போன தடவை வந்து 355 போட்டு திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிட்டு சார். அது கவர்மெண்ட்டு. ஆமா சார், கவர்மெண்ட். கவர்மெண்ட் கிடைக்காது உங்களுக்கு. அப்படியா சார்? பிரைவேட் காலேஜஸ் மார்க்னா கிடைக்காதா சார்? என்னங்க? ரேங்க் லிஸ்ட் இப்போ மாறுச்சுன்னா ஒரு 1500 ரேங்க் லிஸ்ட் மாதிரி ஆல் இந்தியா கோட்டால எதுவும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் மாறினா தானே கிடைக்குங்க. தமிழ்நாட்டை விட உங்களுக்கு ஆல் இண்டியாவில் கிடைக்காதுல்ல. நீங்கள் ப்ரைவேட்டில் போகிற ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? இல்லை சார், ப்ரைவேட்ல போடுற இது அப்ளிகேஷன் போடுங்க. ரிப்பீட்டடாக ஃப்ரெஷருங்களா? இல்லை ப்ரெஷர் சார். அப்போ ரிப்பீட் பண்ண சொல்லுங்கள். அப்படியா சார்? ஏன்னா நீங்கள் தேர்ட் ரவுண்ட்ல கூட கிடைக்காதா சார்? மேடம் போன வருஷம் 355, இந்த வருஷம் 400 மார்க்காக தேவைப்படுங்க. சார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட இங்க 317 திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு போட்டுருக்காங்க சார். எங்க ஸ்கூல்லே ஒட்டிருக்காங்க. 317க்குங்க திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க சார். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்டா இந்த ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க? ஆமா சார். இல்ல தனியா படிச்சவங்க தான். சரி 317க்கா? ஆமா சார். தேர்ட் ரவுண்ட்ல கிடைச்சிச்சு அப்படின்னு. அது மேபி ஏதாவது ஒரு ரவுண்டு ஏதாவது ஒன்று 2 வேகன்சி வந்தால் கிடைச்சிருந்துருக்கலாமே தெரியலங்க. திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜா? ஆமாங்க சார். லாஸ்ட்டாக 369 தான் கிடைச்சிருக்குதுங்க. மேபி நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க. சரிங்க சார். சரிங்க சார். தேங்க்யூ. ஸோ இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம செப்பரேட்டாக அப்ளிகேஷன் போட வேண்டியதில் டைரெக்டாக நம்ம கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குங்க. ஆல் இண்டியா கோட்டா பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா ரேங்கை பேஸ் பண்ணி நடக்கும். ஸ்டேட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் தனியாக போட்டதுக்கப்புறம் நமக்கு ரேங்க் லிஸ்ட் ஒன்று விடுவாங்க. அது கவர்மெண்ட் கோட்டாவுக்கு தனி அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன், தெலுங்கு மைனாரிட்டி அப்ளிகேஷன் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எல்லாமே வந்துடும். அது தெலுங்கு மைனாரிட்டி, மலையாளம் மைனாரிட்டி இதெல்லாமே வந்துடும். கிறிஸ்டியன் மைனாரிட்டி எல்லாமே வந்துருங்க. பட் தனித்தனியாக ரேங்க் லிஸ்ட் இருக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த மைனாரிட்டி கோட்டானால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா மார்க்கு குறைவாக கிடைக்கும். ஃபீஸ்லாம் எந்த வித வேறுபாடும் கிடையாதுங்க. நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் மைனாரிட்டி கேட்டகரி மேனேஜ்மெண்ட்டில் போனாலும் ஃபீஸ் அப்படிங்கிறது காமன். பட் மைனாரிட்டியில் பொறுத்த வரைக்கும் மார்க்கு குறைவாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கிறிஸ்டியன் மைனாரிட்டினா பனிமலர், மாதா. மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 20% சீட்ஸு 30% சீட்ஸில் இந்த கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு சிஎம்சி வெள்ளூரில் 20% சீட் இருக்குங்க. ஸோ சிஎஸ்சி டயசிஸ் மூலம் போகும்போது அது தனியாக இருக்குது. அதெல்லாம் செப்பரேட்டு, அங்கே ஃபீஸ் குறைவு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் ஃபீஸ் வாங்குவாங்க. கட் ஆஃப் மட்டும் நமக்கு குறைவாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்போது கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஒரே டைமில் பண்ணுறதா தனித்தனியாக பண்ணுறதானா? தனித்தனியாக தான் இருந்தது. 22 வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் தனி, கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் தனி. பட் லாஸ்ட் இயர் மாற்றிட்டாங்க. 2 சாய்ஸ் ஃபில்லிங் ஒரே டைமில் பண்ணலாம். ஏதோ ஒரு இடத்துல தான் கிடைக்குங்க. ஒன்று கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கும், அல்லது கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கும், அல்லது கவர்மெண்ட் கோட்டா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா. செகண்ட் ரவுண்டாக இருந்தால் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா. அப்போ இந்த மாதிரி நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 இடத்துலையும் சீட் கிடைக்காது. கவர்மெண்ட் கோட்டாலையும் சீட் எடுத்துட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் சீட் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. சாய்ஸ் ஃபில்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒரே மாதிரி மாறி மாறி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு 10 காலேஜஸ் மட்டும் நீங்கள் எனக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் வேணும்னு பண்ணுறீங்க. ஸோ 10 காலேஜஸ்க்கு அப்புறம் எனக்கு பிஹெச்சியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறோம் அப்படின்னா போகலாம். இல்லை எனக்கு 4 காலேஜஸ்க்கு அப்புறம் பிஹெச்சியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறோன்னா போடலாம். அப்போது கவர்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே நீங்கள் எனக்கு வந்து இந்த ஒரு டாப் 3 காலேஜஸ் கிடைச்சா போகிறேன், இல்லைன்னா நான் பிஹெச்சி போகிறேன்னாலும் போடலாம். அப்போது கவர்மெண்ட் காலேஜஸும் கவர்மெண்ட் கோட்டா as well as மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். இல்லை கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் மட்டும்தான் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா மட்டும் தான் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ 2க்கும் அப்ளிகேஷன் போட்டிருந்தா 2 விதமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். டெபாசிட் மட்டும் 1,30,000 நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1,00,000. அப்போ நீங்கள் எந்த மாதிரி கேட்டகரியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ, ஸோ எந்த மாதிரி கேட்டகரி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்களோ, எனக்கு கவர்மெண்ட் கோட்டா ப்ரைவேட் காலேஜ் வேண்டாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா வேண்டாம்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பேஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது.
ஆப்டட் அவுட் ஒரு ரூல் இருக்குங்க. இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆப்டட் அவுட்னா என்ன சார்? இப்போ ஒரு கேட்டகரி பிடிஎஸ் அப்படிங்கிறது செல்ஃப் ஃபைனான்சிங் ஒரு கேட்டகரி. இந்த பிடிஎஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் போடாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த ரவுண்டில் போட முடியாது. சரி, என்ன சார் பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு ஈஸியான வழிங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எல்லா கேட்டகரியுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை அங்கே பிடிஎஸ் பின்னாடி போய்க்கலாம்னு நினைக்கிறீங்க, கிடைக்கலன்னா போய்க்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எல்லா கேட்டகரியுமே சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு பிடிஎஸ் கிடைச்சது அப்படின்னா சேராமல் விட்டுருங்க. ஸோ கவர்மெண்ட் பிடிஎஸ் போடுறீங்க, செல்ஃப் ஃபைனான்சிங் பிடிஎஸ் ஒரு 1 or 2 காலேஜஸ் போடுங்க. ஸோ நீங்கள் விட்டுறலாம். சார் வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். ஹலோ சார், கார்த்திக் பேசுகிறேன். தெரியுது, சொல்லுங்கள் கார்த்திக். சார் இது கேரளா கவுன்சிலிங் வந்திருக்குங்க. கேரளா நீங்கள் போடலாம், அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. நான் பார்த்துட்டு சொல்ல கேரளாவும் அப்ளிகேஷன் போடலாம். பட் கேரளாவில் வந்து நமக்கு காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். 350 அந்த ரேஞ்சில் கிடைக்குமாங்கிறது நான் லாஸ்ட் இயர் மார்க் வேணால் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு ரேங்க் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். சரி. நமக்கு வந்து பாண்டிச்சேரி, ஆந்திரா, தமிழ்நாடு தான் உங்களுக்கு கொஞ்சம் லெஸ் மார்க் வரும். கேரளாவுடைய காம்படிஷன் எப்பவும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை உங்களுக்கு பார்த்துட்டு ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே. ஓகேங்க. ஸோ கேரளா ஸ்டேட்டுடைய கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. வேணுங்கிற நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எல்லா சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அப்டேட் ரூலில் வர மாட்டேங்க. செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஒருவேளை அதெல்லாம் விட்டுட்டு எம்பிபிஎஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் ரவுண்டில் திருப்பி எனக்கு என்ன காரணம்னா, செகண்ட் ரவுண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு சேரலைன்னா ஃப்ரீ எக்ஸிட், ஒரு பிரச்சனை கிடையாது. பட் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் எடுத்துகிட்டு சேரலைன்னா திருப்பி தேர்ட் ரவுண்ட் போகும்போது அந்த செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 30,000 கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவானா 1 லட்சம் மீண்டும் ஒரு முறை கட்டணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்சா சேராமலும் விடலாம், ஆர்டரே டவுன்லோட் பண்ணாமல் சேராமல் விடலாம், ஃப்ரீ எக்ஸிட். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சேரணும். சேரலை, எனக்கு திருப்பி நான் இன்னொரு ரவுண்டு ட்ரை பண்ணுறேன்னா ஆர்டரை டவுன்லோட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த 1 லட்சம் ரூபாயோ அல்லது கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 35,000 ரூபாயோ உங்களுக்கு பிடிச்சிடுவாங்க. திருப்பி தேர்ட் ரவுண்டில் திருப்பி அகைன் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் கோட்டானா 30,000 கட்டணும், மேனேஜ்மெண்ட் கோட்டானா 1 லட்சம் கட்டணும், ரெண்டுமே வேணும்னா 1,30,000 கட்டணுங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இல்லை. ஏதாவது ஒரு கேட்டகரி தான் நீங்கள் ப்ரொசீட் பண்ணுவீங்க தேர்ட் ரவுண்டில். ஸோ அந்த மாதிரி செகண்ட் ரவுண்டில் நீங்கள் கிடைச்சி சேரலைன்னா மீண்டும் தேர்ட் ரவுண்டுக்கு போய்க்க முடியும். பட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் திருப்பி தரமாட்டாங்க. மீண்டும் ஒரு முறை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பணம் கட்டணும். அதே மாதிரி ஸ்டே ரவுண்ட்னு ஒன்று வருங்க. ஸ்டே ரவுண்டில் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் சேராமல் விட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். இந்த ப்ரொசீஜர்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. ஆன்லைன் கவுன்சிலிங்கில் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங், செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங், ஸ்டே கவுன்சிலிங், எந்த கவுன்சிலிங்கில் ஃப்ரீ எக்ஸிட், எந்த கவுன்சிலிங்கில் உங்களுக்கு எடுத்துகிட்டு சேரலாம், செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபிட் ஆகும், ஸ்டே வேகன்சி எப்படி இருக்கும், ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சின்னு ஒன்று வருது. அப்போ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் வரும். ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் வந்து தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, செப்பரேட் நம்பர் கொடுத்துருவோம். அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கைடன்ஸ் கிடைக்கும், எல்லா டவுட்டும் கிளாரிஃபிகேஷன் பண்ணுவோம். இல்லை உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேருந்து லாஸ்ட் ஸ்டெப் அப் டு ரீஃபண்ட் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம். இது தேவைப்படுறவங்க கண்டிப்பாக விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அந்த ப்ராசஸ் இல்லை சார் எனக்கு வந்து நானே பண்ணிக்குவேன், எனக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் தரவாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்தால் இரவு 9 to 10 கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிகிட்டே இருக்கும். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ், தேங்க்ஸ் டு ஆல் த வியூவர்ஸ். 30,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கோம், 30K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிருக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் அளித்த எல்லா பெற்றோர்களுக்கும் எல்லா குழந்தைகளுக்கும் 2020 இதுவரைக்கும் எங்களுடைய சேனல் வாட்ச் பண்ணி எங்கள் சேனலை ஃபார்வர்ட் பண்ணவங்களுக்கு, எங்கள் சேனலை ரெஃபர் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணவங்களுக்கும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் என்னுடைய சேனல் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். 30K ரீச் ஆகிருக்கோம், ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் ரீச் ஆகிருக்கோம். 60 lakhs வியூஸை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ கம்பேரிட்டிவாக சாட்டிஸ்ஃபைடாக போயிட்டுருக்கு. ஸோ எங்களுடைய சேனல் மேலும் மேலும் நாங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற எல்லாருமே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்,
நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த எவர்கிரீன் கைடன்ஸ் ஒரு நல்வழிகளை, அதனால தான் எவர்கிரீன் வச்சுருக்கோம். ஒரு பசுமையான வழிகளை உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷன் ப்ராசஸுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். அது மேலும் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் மீண்டும் மீண்டும் தொடருவோம். நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் பதிவு பண்ணுவோம். உங்களுக்கு வேற என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பதிவு பண்ணுறோம். ஸோ ஒரு மாணவர் கேட்டிருந்தாங்க, சார் நெக்ஸ்ட் நீட் எப்படி இருக்கும், கஷ்டமாக இருக்குமா, ஈஸியாக இருக்குமா, ரிப்பீட் பண்ணலாமா, அப்போ இது மாதிரி அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க சார் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஃபிசிக்ஸுக்கும் நாங்கள் வீடியோஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.